தற்போதைய செய்தியாக தற்போது திமுகவை சேர்ந்த திரு துரைமுருகன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையை பார்க்கலாம். தெளிவா என்ன சொல்றது, சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர் அமைத்த அமைச்சரவைக்கு நம்பிக்கை கோரி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். அந்த தீர்மானமே தப்பு. காரணம், இந்த அமைச்சரவையின் மீது இந்த மாமன்றம் நம்பிக்கை கோருகிறதுன்னு இருக்கணும், நம்பிக்கை ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் நம்பிக்கை வைத்ததை தெரிவிக்கிறதுன்னு கொண்டாந்தாங்க, அதுவே தப்பு. ரெண்டாவது, ஒரு சிம்பிளான தத்துவத்தை நாங்கள் சொன்னோம். ஒன்று, இது ஒரு அசாதாரண சூழ்நிலை. ஒரு ஆட்சி போய் இன்னொரு முதலமைச்சராக வந்து தன்னுடைய பலத்தை நிரூபிப்பதற்கு உனக்கு வர வரல நம்பிக்கை கோருவது சகஜம். ஆனால் எப்பொழுது கேட்க வேண்டும்? சட்டமன்ற உறுப்பினர்களை அவர்களை ஃப்ரீயா விட்டு அவருடைய சிந்தனைக்கு வேலை செய்வதற்கு அவகாசம் கொடுத்து பிறகு அவரெல்லாம் சட்டமன்றத்துக்கு வந்து யாருக்கு வாக்களிப்பது என்ற ஒரு திறன மனப்பான்மையோடு வந்திருந்தால் அது நியாயமான தேர்தல் கருதலாம். அரபு நாட்டு அடிமைகளை, பிணை கைதிகளை பிடித்து வருவதை போல் கொண்டு போய் ஒரு தனிக்காட்டிலே விட்டு அவரிடத்தில் இருக்கிற போன்களை எல்லாம் பிடுங்கிக் கொண்டு வீட்டுக்கு போய் பேசக்கூடாது என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கு வேறு வகையில் கவனம் செல்லாமல் இருக்க அதுக்கு வேண்டியவைகளை எல்லாம் சப்ளை செய்து அவர்களை விருப்பத்துக்கு மாறாகவே ஒரு வண்டியிலிருந்து ஏற்றி கொண்டு வந்து நேராக சட்டமன்றத்தில் இறக்கிவிட்டு ஓட்டு போடு என்று சொல்லுவது துப்பாக்கி முனையிலே மிரட்டி ஓட்டு வாங்குவதற்கு சமமாகும். எனவே நாங்கள் சொன்னோம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஃப்ரீயாக இருக்க வேண்டும். தன் மனைவி மக்களோடு கூட பேச முடியாத கட்டுப்பாட்டில் வைத்திருந்து அவருடைய வாக்கு வாங்க பார்க்கிறார்கள். எனவே இந்த தேர்தலை தள்ளி வைத்துவிட்டு ஒரு வார காலம் இப்படி மறுபடியும் எந்த சம்பவம் நடக்காமல் தாங்கள் உத்தரவிட்டு விட்டு பிறகு நீங்கள் இந்த அவையை கூட்டுங்கள், வாக்கெடுப்பு நடத்துங்கள், யாருக்கு ஓட்டு போட்டாலும் எங்களுக்கு கவலை இல்லை. காரணம், நாங்கள் தேர்தலிலே நிற்கவில்லை. எனவே இது எங்களுடைய முதல் கோரிக்கை. இரண்டாவது கோரிக்கை, நடத்தியே தீர்வது என்று நீங்கள் முடிவெடுத்து விட்டால் சீக்ரெட் பேலட், மறைமுகமாக அந்த மறைமுகமாக தேர்தல் நடத்துகிற முறையை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொன்னோம்.
அதற்கு சபாநாயகர் சொன்னது, அப்படி மறைமுக தேர்தல் நடத்த சட்டத்தில் இடமில்லை என்றார். சட்டம் என்பது இரண்டு வகையிலே செய்யப்படும். சட்டமன்றம் கூடி ஒரு சட்டத்தை உருவாக்குவது. ஆனால் நீதிமன்றங்களே சட்டங்களை உருவாக்கிக் கொள்ளும். ஒரு வழக்கை குறித்து ஒரு தீர்ப்பு ஒரு நீதிமன்றம் சொன்னால் அது சட்டமாகி விடுகிறது. சட்டப்பேரவை நிகழ்வுகளுக்கு கண்டனம் தெரிவித்து திமுகவை சேர்ந்த திரு துரைமுருகன் செய்தியாளர்களிடம் பேசிய காட்சிகளை நாம் பார்த்தோம்.